பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆட்சேர்ப்பு பிரிவின் மூலயமா மாவட்ட நீதிமன்றங்களில் 10th லெவல் போஸ்ட்டுக்கும் 8th லெவல் போஸ்ட்டான டிரைவர் போஸ்ட்டுக்கும் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு 3 நாட்கள் வந்து கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அது நேற்றைய தினத்தோட வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் நிறைய கேண்டிடேட் வந்து பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. நம்ம இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம். ஆட்சேர்ப்பு பிரிவிலேருந்து இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸும் ஒரு சிலருக்கு வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ எப்படியும் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கடமை வந்து அனைத்து மாணவர்களுக்குமே இருக்குன்றதையும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா விஷயங்களும் இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி அவ்வளோ சேனல்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது சம்மந்தமாக வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. இதெல்லாம் கடந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 163 எடுத்திருக்கேன், நான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை, ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாது, இது ஈவினிங் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் நிறைய கேண்டிடேட் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க. இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டெப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதனுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் வந்து எப்படி போகுது, மூவ் ஆன் பண்ணுறாங்கன்றத கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து தவற விடுறதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சொல்கிறீங்க. ஸோ காமனாக கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது கிளியராக இருந்தது அப்படின்னா ரீஅப்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்லாம் வந்து கேட்பீங்க, இப்போ வந்து ரீஅப்லோட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாங்களாம் சரியாக தான் பண்ணியிருந்தோம், எங்களுக்கு ஏன் ரீஅப்லோட் கொடுத்தாங்கன்றதையும் ஒரு கேட்டகரி வைஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் முழுமையான விளக்கம் வந்து ஆட்சேர்ப்பு பிரிவிலேருந்து ஏதாவது ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க காமனாக எலிஜிபிள் மதிப்பெண்கள் தோராயமாக எடுத்த மாணவர்கள் எல்லாருமே இந்த ஒரு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பண்ணணுன்றதை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணுன்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. கலரில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் கலரில் பண்ணவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேபி உங்களுடைய இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை நினச்சி ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்து ஆட்சேர்ப்பு பிரிவினுடைய கம்யூனிகேஷன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களே கூட காண்டாக்ட் பண்ணி இந்த தகவல் சம்மந்தமாக கேட்டுட்டு உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வாங்க. ஸோ அடுத்ததாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு சார், எதனால் ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வரலாம். ஸோ மற்ற ரெக்ரூட்மெண்ட் மாதிரி இந்த ஆட்சேர்ப்பு பிரிவு நேரடி நியமனத்தில் அரசினுடைய 23, 22 அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி முன்னுரிமை அடிப்படையில் நேரடி நியமனத்தில் நாங்கள் வந்து அந்த அரசினுடைய ஜிஓ படி ரெக்ரூட்மெண்ட் ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு கம்யூனல் வைஸாக உள்ள ப்ரியாரிட்டிக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே அதை இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டீட்டெயில் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே கம்யூனல் வைஸான ப்ரியாரிட்டி இவ்வளோ இருக்குன்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ரீஅப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரியாரிட்டி பேஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, இந்த கோவிட்-19 பேரண்ட்டை இழந்தவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் வந்து அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு ஆட்சேர்ப்பு. ஸோ அந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு ஆட்சேர்ப்புனா இந்த ப்ரியாரிட்டி இருந்தாலே வேலை கிடைக்கணும் இல்லை, இந்த ப்ரியாரிட்டி இருந்தால் இதன் அடிப்படையில் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரியாரிட்டியோடைய கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட போன ஜியோ வந்ததுலேருந்தே வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. 2022 இந்த பெய்லிஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்லாம் எடுத்தாங்கள்ல, அந்த டைமிங்லேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே ஒரு ரீசனில் இந்த முறையும் எதையும் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். நான் இதுக்கப்புறம் தான் சார் நான் வந்து ப்ரியாரிட்டியே வச்சுருக்கேன், அப்ளை பண்ணும்போது கொடுக்கல, நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணலாமான்னு இது கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ளிகேஷனையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனால ப்ரியாரிட்டி இருக்குன்னு வந்து உங்களை டிக் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷனையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷனில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்கீங்க அதே தான் டாக்குமெண்ட்டில் இருக்கான்றதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் டிகிரி சர்டிஃபிகேட் அப்போ என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட வந்துருச்சு, நான் வந்து பண்ணலாம்னு தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். அது மாதிரியே எல்லோரும் அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த வாய்ப்புகளை பண்ணுறது திரும்பி வந்து கொடுக்கல. இன்னும் ஒரு சிலர் வந்து இமெயில் பண்ணுறீங்க, ஸோ இன்னும் கால அவகாசம் நீட்டிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு வந்து ஆட்சேர்ப்பு பிரிவு தான் என்னன்றதை முழுமையான ஒரு இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் பற்றி வரலாம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் பொறுத்தளவுக்கு இந்த ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் என்னென்ன அடிப்படையில் கம்யூனல் வைஸாக ப்ரியாரிட்டி இருக்குன்றதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் ஆஃப் வைஸாக வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. காமனாக இந்த அப்லோட் பண்ணதுனால எல்லாரையும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களான்றதையும் எல்லோரும் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது, காமனாக வந்து எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, தேர்ச்சி அடைந்த மதிப்பெண்கள், அதாவது
குறிப்பிட்ட மதிப்பெண்கள் எடுத்து அதனுடைய முன்னிலை அடிப்படையில் தான் வந்து இந்த ரேஷியோவில் நாங்கள் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவோன்றதை நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் கூட அஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். லாகின் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கல அப்படின்னா இப்போ கூட நீங்கள் படித்து பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் தான். வேறு எந்த ப்ராசஸும் இந்த 10th லெவல் போஸ்ட்டுக்கு கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ ஒரே ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். தவிர மிச்சப்படி இந்த பிப்ரவரிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இந்த இன்டர்வியூன்றது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இந்த 8ஆம் வகுப்பு கல்வித் தொகுதிக்கு வரலாம். 8ஆம் வகுப்பு கல்வித் தொகுதி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடத்துக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் இப்போ 10th லெவலுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜரோ அதை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதுலேயும் ப்ரியாரிட்டி பேஸ்டு வேகன்சிஸ் இருக்குது. அதனால் ப்ரியாரிட்டி பேஸ்ட் பண்ணி திரும்பி வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அப்லோட் பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது அதை விடுறாங்களான்றதையும் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆர்ட்ஸ் ஏர் பிரிவுலேருந்து கண்டினியூவாக விட்டுட்டே இருக்காங்க. தவிர ஒரு கம்ப்ளீஷனும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. ஸோ கண்டினியூவாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன், அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்குன்னு போயிட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் அந்த ப்ராசஸ்ன்றது பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கேண்டிடேட்ஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இவ்வளோ ப்ராசஸ் வந்து இவ்வளோ ஆட்சேர்ப்பு வந்து அங்கேயுமே இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் அப்படின்றது குறைவான நபர்கள் தான். ஸோ ஒரு இன்டிமேஷனும் வந்து அவங்க வெப்சைட்டில் கரெக்டாக வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த விதத்துலேயும் அவங்க ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டுடைய கட் ஆஃப், அப்புறம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத விட்டுருவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் விடுவாங்களே தவிர ஓவராலாக மொத்த பிடிஎஃபாக வந்து விட மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த பிடிஎஃப் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பித்து கடைசியாக எந்த டிஸ்ட்ரிக்கோ அது வரைக்கும் வந்து இருக்கும் வரிசை. அரியலூரில் ஆரம்பித்து கடைசியாக எந்த டிஸ்ட்ரிக்கோ ஆல்ஃபபெட் படி வந்து இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ப்ராசஸில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 days ஒன்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட் எதுக்கும் அடிக்கடி செக் பண்ணுங்கள். நம்மளும் எந்த இன்டிமேஷன் வந்தாலும் வீடியோ உடனே போட்டுறோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் 160க்கு மேலே எடுத்தவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் ஆட்சியர் பிரிவு உயர்நீதிமன்றம் மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணாலும் ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியாவது வெப்சைட்டை ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு ஹாபியாகவே இருக்கட்டும். ஏன்னா டைமாக ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி, ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டிங்க. நாளைக்கு அரசு வேலைவாய்ப்பு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ்ன்றதை நீங்களும் இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதனால் அந்த ஒரு இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக இருங்க. ஸோ நம்மளும் வேறு ஏதாவது ஆட்சியர் பிரிவில் வந்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டைமிங் நமக்கோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 15 நாட்கள் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்க, இல்லை 1 வீக் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ எது அப்டேட் கிடச்சாலும் உடனே பண்ணாலும் நல்லது தான். ஸோ 15 நாள் வெயிட் பண்ணுமான்னு கேட்க வேணாம், உடனே பண்ணாலும் நல்லது தான். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து அதை தோராயமாக கேஷுவலாக விட்டுற முடியாது. ஸோ 15 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக விட முடியாது. அதே மாதிரி 15 நாள் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லையும் யோசிக்க வேணாம். குயிக்காக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பண்ணிட்டாலும் நமக்கு வந்து நல்ல விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 இதே மாதிரி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நீங்கள் நடக்குதுன்னா ஒரு நாள் மட்டும் கேப் விட்டு மறுநாள்லேயே அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அது மாதிரியான பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வித்தின் எ வீக்கில் கூட பண்ணலாம். ஸோ அதனால் தொடர்ந்து வந்து வெப்சைட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் அப்படி கிடச்சா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.